ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட் வித் மீ, உங்கள் ரித்தீஷ். ஸோ எஸ், போன வாரம் நான் போட்ட எபிசோடுக்கு உங்களோட அதீத அன்பும் பாராட்டும் அப்படின்னு பாராட்டினா யாரும் பர்சனலாக பாராட்டலை, பட் நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்றது வந்து எனக்கு உண்மையுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மீ போஸ்டிங் ஸோ irregularly ஐ எம் லைக் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ கைஸ். நான் எப்போ போட்டாலும் வந்து கேட்குறீங்க அப்படின்றது வந்து உண்மையுமே ரொம்ப எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த ஸ்பேஸுமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வாட் தி ஸ்பேஸ் மீன்ஸ் டு மீன்றதை ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு எபிசோடாக இருந்தது போன வாரம் எனக்கு. ஏன்னா நான் போஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஐ ஃபெல்ட் ஸோ லிபரேட்டட், லைக் ஐ ஃபெல்ட் ஹவு மச் ஐ மிஸ் தி ஸ்பேஸ் அப்படின்றது எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த ஸ்பேஸில் ஒரு அங்கமான உங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இந்த வாரமும் ஏதாவது போன நம்ம ரெகுலராக பேசுகிறதா இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்பேசஸை தொடுவோமே அப்படின்ட்டு எனக்கு தோணி, நான் இந்த வாரம் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, ஆப்வியஸ்லி டைட்டிலே பார்த்துருப்பீங்க, காட், கடவுள். ஸோ இந்த உலகத்தில் ரொம்ப கேட்கப்படுற கேள்விகளில் ஒன்று வந்து கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்றது தான். ஸோ அந்த கேள்விக்கான பதிலை நான் இதில் தேட போகிறதும் இல்லை. எனக்கு அந்த கேள்விக்கான பதிலோட தேடலை நான் கைவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா உண்மையானுமே அதோட பர்பஸ் என்ன அப்படின்றத வந்து எனக்கு தெரியல. ஸோ கடவுள், அதை ஹெச் வினோத் ஒரு இன்டர்வியூவில் அழகாக சொல்லியிருப்பார், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, கடவுள் இருக்காரா இல்லையான்ற கேள்வி எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு அவர் தேவையா இல்லையான்ற கேள்வி தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு வந்து அவர் சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப இம்பேக்ட் பண்ண ஒரு சில சென்டென்சஸில் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இங்கே வந்து கடவுள் இருக்காரா இல்லையா, எனக்கு தேவையா இல்லையா அப்படின்றத தாண்டி கடவுள் எனக்கு என்னவா இருந்திருக்காரு இந்த வெரி லிட்டில் ஸ்பேன் ஆஃப் மை லைஃப், வாட் ஹஸ் பீன் மை ஜர்னி வித் காட். அதாவது காட்னா என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ண முடியாத ஒரு ஸ்பேஸில் தான் இன்னுமே நான் இருக்கேன். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எந்த அளவுக்கு என்னோடய கடவுள் நம்பிக்கைகள் ஓவர் த பீரியட் ஆஃப் இயர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமே. இட்ஸ் லைக் ரொம்ப நான் பிளான் பண்ணி இந்த மாதிரி இதை பற்றி பேசணுன்ட்டு இல்லை இருக்கிற எபிசோட் அது இருக்கா. இட்ஸ் லைக் அ வெரி எக்ஸ்ப்ளோரேட்டரி எபிசோட் ஃபார் மீ ஆல்சோ. உங்களுக்கும் அதை கேட்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கேட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து, பை த வே சாரி, கமெண்ட்ஸ் இதில் போஸ்ட் பண்ணுற ஆப்ஷன் இன்னும் இல்லைன்னு இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல இருந்தது, நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் நான் தேடி பார்த்தேன், எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ எஸ், கமெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் நீங்கள் எனிவேஸ் whoever listens to this, என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து I'll write it down. You can come to me, reach out to me, you can say whatever your opinions are. ஸோ எஸ், கடவுளோட என்னோடய ரிலேஷன்ஷிப் ஓவர் த இயர்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தது எல்லாமே ரொம்ப அதீத கடவுள் நம்பிக்கை இருக்க ஒரு குடும்பத்தில் தாங்க நான் வளர்ந்தேன். அதாவது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே கடவுள் மேலே ரொம்ப they have a very much faith in God. ரொம்ப ரெகுலராக கோயிலுக்கு போகிற ஒரு ஃபேமிலி தான் நாங்கள். லைக் எப்படி சொல்கிறது, எந்த ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்னாலும் கோயிலுக்கு போயிட்டு தான் ஆரம்பிக்கிறோம். வீட்டில் சாமி டெய்லி சாமி கும்பிடணும், காலைல போகிறப்போ சாமி கும்பிடணும், ஈவினிங்கிறப்போ. கடவுள் வந்து உண்மையுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் லைஃபாக தான் எனக்கு சைல்ட்ஹுட்டில் இருந்து ஒரு ஸ்கூல் முடிக்கிற வரைக்குமே இருந்தார். ஸோ அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்கூல் முடிக்கிற டைமில் நானுமே இப்போ பர்சனலாக எஃபர்ட்ஸ் எடுத்து நான் தனியாக கோயிலுக்கு போய் சாமிகிட்ட பயங்கரமாக வேண்டதாக இருக்கட்டும். நான் முன்னாடி எபிசோடில் சொல்லியிருப்பேன், நான் வந்து 12th இந்த மாதிரி 4 விஷயம் வேணும் அப்படின்றதெல்லாம். கேட்காதவங்க நான் இந்த எபிசோடுன்னு கூட சொல்ல மாட்டேன், ஞாபகம் இருந்தால் போய் கேளுங்க. ஐ திங்க் ஸோ இட் இஸ் அபவுட் தட். நான் 12th ரிசல்ட்டை பற்றி பேசின எபிசோடாக தான் இருக்கும், நீங்கள் அங்கே அதில் போய் கேளுங்க, ஓகேவா? ஸோ நான் போய் பயங்கரமாக கடவுள்கிட்ட வேண்டதாக இருக்கட்டும், இது எல்லாமே நான் அப்படி இருந்த ஆள் தான். நான் பயங்கர கடவுள் நம்பிக்கையோடு இருந்த ஆள் தான் ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும். பட் ஒன்ஸ் கோவிட் ஹேப்பன், நம்ம லைஃப்பை மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃபையே எழுத பல பேர் இருந்தாங்க கோவிடில். ஐ எம் நாட் தட் பேட், டச் வுட். ஆனால் என்னோடய தாட் ப்ராசஸ் பயங்கரமாக மாறிச்சு கோவிடில். நாட் ஸோ ப்ளசன்ட். இட் வாஸ் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இட் வாஸ் நாட் அ வெரி ப்ளசன்ட் மெமரிஸ் அந்த கோவிட் 1.5 years ஆர் வாட் எவர் இட் வாஸ். ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக என்னோடய திங்கிங் வந்து மாற ஆரம்பிச்சது. நிறையா இந்த மாதிரி நாட் ஸோ ப்ளசன்ட் இன்சிடென்ட்ஸும் நடக்கும்போது தி வே ஐ திங்க் அபவுட் காட் ஒரு மாதிரி ஒரு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து
சின்ன வயசுலேருந்து நம்ம நம்பினது எல்லாமே கடவுள்னால தான் நடக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம வளர்ந்து வந்தனால இந்த மாதிரி விஷயங்களுக்குமே நம்ம கடவுளை தான் ப்ளேம் பண்ண, ஆப்வியஸ்லி நம்ம மைண்ட் கடவுளை தான் ப்ளேம் பண்ண போகுது. ஸோ அப்படின்றப்போ இது ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்றப்போ கடவுள் மேலே ஒரு கோவத்தை கண்டிப்பாக அது வரவழைக்கும். நான் அது ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான் கடவுள் மேலே ஒரு கோவத்தை எனக்கு வரவழைச்சிது. இந்த மாதிரி நான் நினச்ச விஷயங்கள் எனக்கு கிடைக்காதப்போ ஆப்வியஸ்லி நம்ம ப்ளேம் பண்ணுவோம். ஹியூமன் டெண்டன்சி இஸ் டு ஈஸிலி ப்ளேம் எனிஒன். அதுதான் நானுமே பண்ணேன் அந்த டைமில். அப்புறம் இந்த மாதிரி எனக்கு கடவுள் மேலே பயங்கர கோவமோ இதெல்லாம் இருந்த டைமில் நான் காலேஜ் போனப்போ என்னோடய திங்கிங் இன்னொரு டைமென்ஷனாக மாறிச்சுங்க. ஏன்னா ஆஸ் அ பர்சனாகவே என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு பயங்கரமாக தெரியும். வென் ஐ வாஸ் இன் ஸ்கூல், வென் ஐ வாஸ் இன் காலேஜ், ஐ வாஸ் டூ டிஃப்ரெண்ட் பீப்புள். லைக் டூ டிஃப்ரெண்ட்னா அப்படியே நாட் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி 360 டிகிரியும் மாறின ஒரு ஆளான்னா கிடையாது. ஆனால் த வே இட்ஸ் ஆல் லைஃப் கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு. இட்ஸ் லைக் பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது எனக்கு ஸ்கூல் டு காலேஜ். அங்கே எனக்கு இந்த தாட் அங்கேயுமே வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நோக்கி போச்சுன்னு எனக்கு தோணுச்சு. நான் அங்கே போனதுக்கப்புறம் இந்த உலகத்தை பார்க்க ஆரம்பித்த ஒரு விதம் மாற ஆரம்பித்தப்போ கடவுள் நாளன்னு சொல்ல முடியாது, கடவுள் பேரில் நடக்கிற பல நாட் ஸோ ப்ளசன்ட் இன்சிடென்ட்ஸ் உண்மையாலுமே எனக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு தாட் இன்னுமே ஸ்ட்ராங்காக ஆச்சு. கடவுள்ன்ற ஒரு யார், எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் அவர் பண்ணணும், ஏன்னா கடவுள்னாலே நல்லா தான் நடப்பாருன்னு நம்ம ஒரு தாட்டில் இருக்கிறப்போ இந்த மாதிரிலாம் நடக்கிறப்போ உண்மையாலுமே அந்த ஒரு இடத்துல எனக்கு அந்த கடவுள்ன்ற கான்செப்டை கொஸ்டின் பண்ண நான் ஆரம்பித்தேன். ப்ராக்டிக்கலாக நிறைய யோசிக்க ஆரம்பித்தேன். ஆனால் அதே நேரத்தில் ஐ குடண்ட் கம்ப்ளீட்லி கிவ் அப் ஆன் காட். ஏன்னா நான் வளர்ந்த விதம் அப்படி. ஏன்னா பேக் ஆஃப் த மைண்ட் எப்படி இருந்தாலுமே நமக்கு அந்த இருக்கும், கடவுள்ன்ற ஒருத்தர் இருக்கார், அவர் தான் எல்லாம் பண்ணுறாருன்றது ஏதாவது ஒரு மைண்டில் ஒரு கோணத்து ஒரு மூளையில் அது கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போகிறப்போ வென்எவர் நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்கப்போ பட் ஸ்டில் நான் கோயிலுக்கெல்லாம் போனால் ஐ கெட் பீஸ். ஆனால் எல்லா நேரத்துலையும் கிடையாது. ஒரு சில டைமில் இப்போ எனக்கு மருதமலைக்கெல்லாம் போகிறதுக்கு ரொம்ப பிடிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட்டம் இல்லாத டைமில் போனோன்னா ஒரு மாதிரி அமைதியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு ஆறான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆறாக இருக்கும். ஸோ அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது மறுபடியும் எனக்கு ஒரு டைலமா, இப்போது நமக்கு கடவுளை பிடிச்சிருக்கா இல்லையா, இல்லை இருக்காரா இல்லையான்ற ஒரு கேள்வி எனக்கு வர அந்த நான் சொன்னேன்னா நான் சொல்லுவேன் இல்லை, கடவுள் எனக்கு தேவையா இல்லையா அப்படின்றது. அது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப ஒரு லிபரேட்டிங்கான ஒரு ஃப்ரேஸாக இருந்துச்சு. கடவுள் எனக்கு தேவையா இல்லையான்ற கேள்வி தான் ரொம்ப முக்கியம். அப்படின்றப்போ ஐ ஸ்டார்டட் சீக்கிங் அ வெரி பர்சனல் கனெக்ஷன் வித் காட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது எனக்கும் கடவுளுக்கான உறவு ரொம்ப பர்சனல், டிரான்சாக்ஷனலாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் எனக்கு கொஞ்சம் ஒரு வயசுக்கு மேலே தோண ஆரம்பிச்சது. டிரான்சாக்ஷனலாக என்னென்னா எனக்கு நான் வேணும்னா நீ எனக்கு அது கொடுக்கணுன்ற ஒரு உறவாக இல்லாமல் தேர் எனக்கு சம்வேர் நமக்கு, ஏன்னா கடவுள் அப்படின்ற ஒரு கடவுளாக இருக்கட்டும் இல்லை நம்ம மனிதர்களுக்கு வாழ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஹோப். அதை கடவுள் பேரில் நம்ம சமுதாயம் காலங்காலமாக கொடுத்தே தான் வந்திருக்கு. ஸோ வென்எவர் ஐ லூஸ் ஹோப் ஐ டென் டு கிரியேட் அ வெரி பர்சனல் கனெக்ஷன் வித் காட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும். ஸோ இப்போது என்னோடய கரண்ட் மனநிலை என்னென்னா, நம்மளை சுற்றி கடவுளின் பேரில் இவ்வளோ பிரச்சனைகள் நடக்கும்போது கண்டிப்பாக கடவுள் மேலே இருக்க நமக்கு அந்த ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக கேள்விக்குறியாக இருக்கும்போது when you seek a very personal connection with God you are able to find a peace அப்படின்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் டிரான்சாக்ஷனல். நான் கடவுள்கிட்ட வேண்டி எனக்கு இது கொடுன்னு நான் கேட்க போகிறது கிடையாது, கடவுள் இருக்காரா இல்லையா நான் கேட்க போகிறது கிடையாது, ஒரு விஷயம் நடந்தால் அதை ஏன்னு கடவுள்கிட்ட கேட்க போகிறது. என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். ஆனால் whenever I am struggling my மென்டலாக இருக்கட்டும், ஒரு மாதிரி ஹோப் இல்லாமல் கஷ்டப்படும் போது சும்மா அங்கே போய் ஒரு ப்ரெசன்ஸில் ஓகே அப்படியே நம்ம இருக்க எல்லாத்தையுமே லூசன் அப் பண்ணிட்டு ஒரு மாதிரி போய் அங்கே இருந்தோம்னா அவரோட இட்ஸ் லைக் நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது. அந்த பவரோட பர்பஸ் என்ன அப்படின்றத தாண்டி whenever I go there I develop a personal connection. ஒரு ஹோப் இருக்குது நம்ம சுற்றி இவ்வளோ. இப்போது ஒரு விஷயம் நம்ம கையை விட்டு போகும்போது ஓகே ஒரு ஹோப், நமக்கு ஒரு ஹோப் கொடுக்குறக்கான ஒரு பவராக அந்த நமக்கு மேலே இருக்க ஒரு சுப்பீரியர் பவர் இருக்கிற வரைக்குமே நம்ம நம்பிக்கை அதுக்குள்ளே அடங்கி இருக்கிற வரைக்கும் ஐ டோன்ட் ஃபைண்ட் எனிதிங் ப்ராப்ளம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நான் பேச போகிறது கிடையாது. உங்களுக்கு கண்டிப்பாக
யூ நோ த பொலிட்டிக்கல் டென்ஷன் ஆஃப் அவர் கண்ட்ரி, என்ன நடக்குது எல்லாமே. I'm not going to comment about this. This is a very personal space. I don't want to make it so political அப்படின்றது தான். பர்சனல் ஸ்பேஸை பொலிட்டிக்கலாக ஆகக்கூடாதா இல்லையான்றது அவங்கவுங்க டிசிஷன் தான். இந்த ஸ்பேஸை பொலிட்டிக்கலாக ஆக்கணுன்றது என்னோட டிசிஷன்ன்றனால ஐ எம் கீப்பிங் இட் லைக் திஸ். ஸோ எஸ், கடவுள் இதுதான் என்னோட ஓவரால் ரிலேஷன்ஷிப் வித் காட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்னு நான் சொல்லுவேன். ஐ டோன்ட் நோ, இதுக்கு ஒரு மாதிரி இந்த எபிசோட் எப்படி போச்சுன்னு கூட எனக்கு தெரில. ஒரு மாதிரி ரொம்ப ரேண்டமான தாட்ஸ் உள்ளே போட்டு ஜஸ்ட் சும்மா எனக்கு தோன்றது, மனசில் தோணுறதெல்லாம் சொல்லியிருக்கேன். அதை ஓகே, ஐ ஜஸ்ட் ஆஸ் ஆல்வேஸ் ஐ அப்லோட். உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் எஸ், நான் அவ்வளோதான். ரொம்ப ஆக்சுவலி எனக்கே ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காக இருக்குது. நம்ம என்ன பேசியிருக்கோம் என்னென்ன உண்மையுமே இப்போ நான் திருப்பி கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும் நான் என்ன பேசியிருக்கேன்றது. பட் ஸ்டில் வாட் எவர் ஐ ட்ரை டு மேக் சென்ஸ் டு வித் வாட் எவர் ஐ ஸ்போக். ஒரு சொல்யூஷன் ட்ரிவனாக இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற எபிசோடு இது கிடையாதுன்றனால ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரே ஒரு எபிசோட் பேசியிருக்கோம். பார்ப்போம் இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படின்றத வந்து எகெயின் இங்கே கமெண்ட் செக்ஷன் இருக்காதுன்றனால நான் அதை போஸ்ட் பண்ணிட்டு ஒரு 2 நாள் கழித்து ஒரு கொஷின் பாக்ஸ் போடுறேன் இன்ஸ்டாவில். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் அங்கே வந்து போடுங்க. ஸோ எஸ், நம்ம ரெகுலர் கோட்டாவான 2 வாரத்தை இதோட முடிச்சிட்டோம். 3ஆவது வாரம் நான் வரேனா இல்லையான்றது தான் க்ரூஷலாக இருக்க போகுது. கண்டிப்பாக வரக்கு ட்ரை பண்ணுவேன். ஐ ட்ரை அண்ட் மேக் திஸ் வெரி ரெகுலர்ன்றது தான் எல்லா டைமுமே சொல்கிறேன். இந்த டைம் அதே தான் சொல்கிறேன். பட் எஸ், ஸோ அடுத்த முறை உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் மீ ரிதீஷ் டேக்கிங் Jaga from It's Just Another Podcast. Tata, bye bye.